இரண்டு விசைகளின் கூட்டுத்தொகை 8. விளை விசை 4 நியூட்டன் ஆனது சிறிய விசைக்கு செங்குத்தாகும் பெரிய விசையை காணக்கூடியது. இரண்டு விசைகளின் கூட்டுத்தொகை P plus Q சமன் 8 நியூட்டன் எடுப்போம். சரியா? அடுத்த பாருங்க, விளை விசை 4 வந்து சிறிய விசைக்கு செங்குத்தா இருக்கு. நாங்கள் சிறிய விசையை எப்படி எடுத்தோம்னால், சிறிய விசை P நியூட்டன், விளைவு விசை அதுக்கு எப்படி இருக்கு, செங்குத்தாக இருக்கு. சரியா? விளைவு விசை அதுக்கு செங்குத்தாக இருக்கு. ஆகவே அதில் பெரிய விசை வந்து விளைவு விசைக்கு பக்கத்தால தான் போகணும். பெரிய விசை தான் விளைவு விசை பக்கத்தால போகணும். அதில் கோணம் தீட்டா கோணம் சின்ன கோணமாக தான் இருக்கு. இது 90 விட சரியா இருக்கு. இப்போ நாங்கள் விசை இணைகரத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது இணைகரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி எப்படி ஒரு இதை நாங்கள் உருவாக்கணும்னு சொன்னால், இதில் வந்து பாருங்க, இது பி நியூட்டன் சொன்னா இதுவும் பி நியூட்டன். இது மற்ற விசை பெரிய விசைக்கு நாங்கள் Q1 எடுப்போம். இது Q1 இது Q. சரியா? இப்போ உங்களுக்கு முதலாவது தொடர்பு கேள்வியே இருக்குது, கூட்டுத்தொகை 8. இப்போ பாருங்க, இங்க ஒரு செங்கோணம் உருவாகுது. இது செங்கோண முக்கோணி. ஆகவே செம்பக்கம் Q வர்க்கம் சமன், மற்றது பாருங்க அயல்பக்கம் P வர்க்கம் சக, இதுல விளைவு விசை வந்து 4 வர்க்கம். இப்போ உங்களுக்கு வந்து Q வர்க்கம், இந்த P வர்க்கம் இங்க ஒன்று மைனஸ் பண்ணுங்க, இந்த பக்கம் 16. இதை விருத்தி எழுதின வேண்டாம், Q சக P ஒருக்கா Q சக P இன்னும் ஒரு தடவை சமன் 16. இந்த வர்க்க வித்தியாசத்தில் காரணம். இதுல எங்களுக்கு வந்து Q சக P தெரியாது, ஆனா Q சக P இந்த மேல இருக்கு. எவ்வளவு? 8 நியூட்டன். அதனால Q சக P இப்போ எவ்வளவு வேறு மெட்டு அங்காவை பிரிபட்டதுனால் 2 நியூட்டன். இப்போ எங்களுக்கு இந்த ரெண்டு தொடர்பையும் என்ன செய்யலாம்? இது ரெண்டாவது தொடர்பு, இது முதலாவது தொடர்பு. அப்போ இந்த ரெண்டு தொடர்பையும் நாங்கள் கூட்டுவோம். அப்போ என்ன நடக்கும்? எங்களுக்கு நேர் P மறை P மட்டுப்படுது என்றால் Qவும் Qவும் கூட்டுப்பட்டு 2Q சமன் 2 8 12. ஸோ Q சமன் 5. அவை பெரிய விசை 5 நியூட்டன் எங்களுக்கு கிடைக்கும்.